சிவமயமே இறைவா சக்தி சுவாமி இந்த உலகத்திலே ஒருவனை சொல்லக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்க செய்து முறையாக பணியிழந்து விட்டு ஆடு கையகத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த உலகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. அதுவும் அழிந்து விட்டது, செல்வம் அழிந்து விட்டது, அதுவும் தாய்த்தாந்து விட்டது. சக்தி அப்படி என்றால் நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை ஒழிக்க வேண்டும். எப்படியெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த பூலகத்திலே மானிட பிறப்பாகிய பிறந்தவர்கள் அந்த நார்த்தாமல் இல்லை சிறகாவரி சிவை கூட்டாட்சி பள்ளும் கோவில் சத்திர விடத்திலே மயூசருடைய ரத்தனாகப்பட்டவன் இந்த சிவனை எதிர்த்து அக்னிதமம் அடைந்தான். அவனுடைய தபத்தை வச்சினை அடை வாடிடா, உனக்கு என்ன வர வேண்டும், ஏது வர வேண்டும் என்று கேட்டு அதற்கு அவன் தெரிவித்தான். ஐயனே, எங்கள் அரக்கனுடைய வம்சமே ஒழிந்துவிட்டது, மீது நான் மட்டுமே இருக்கின்றேன். அதனால் எனக்கு இண்டர்களாலும் இடம்பர்களாலும் 33 தேவர்களாலும் 40 ரசமார்களாலும் யாராலும் எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டார் மகேஸ்வராக வந்தவன். அடை வாழிடா, இந்த ஊடகத்திலே மனித பிறப்பு என்று அவதரித்து விட்டாலே அவனுக்கு இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தானே சாகா வர வேண்டும் என்று கேட்கிறாயே, உனக்கு அந்த வரத்தை நான் எப்படி அழிக்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு அவனே தெரிவித்தான். ஐயனே, 60 வயது நடைமுறைத்தார மூதாட்டியார் வைத்திரேன். 7 கருகள் உருவாக வேண்டும், 7 கருகளும் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக வந்து 7 தெய்வ சக்திகளாக உருவெடுத்து வந்தால் என்னை அழிக்க முடியும் என்ற வரத்தை பெற்றார் மகேஸ்வராக வந்தவர். இவர் வரங்களை எல்லாம் பெற்றுச் சென்று விட்டவர். ஆணவத்திலே ஆண்களை கண்டால் அழிப்பதும், பெண்களை கண்டால் அவருடைய கற்பை சூரியனியாசமாக உள்ளார். இவரால் படைக்கக்கூடிய பிரம்மதேவனும் கதறிக்கொண்டிருக்கிறார், காக்கக்கூடிய மகாபிஷேகமும் கதறிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகமே நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற சக்தி இனியும் அந்த மகேஸ்வராகப்பட்டவனை விட்டு வைக்க வேண்டாம். இந்த பூலகத்தை அழித்து விடுவான். அவனை அழிக்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும். அவன்
கிடைக்க வேண்டும் என்றால் வரவழைத்த என்னால் முடியாது, ஆதிபராசக்தி உன்னையால் முடியும். உன்னுடைய விருப்பம் என்னவோ தங்களது உத்தரவுப்படியாகட்டும் சுவாமி. அப்படி என்றால் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, இதுவரையிலும் இந்த உலகத்திலே காளி என்றும் மாறி என்றும் துர்க்கை என்றும் அங்காள பரமேஸ்வரி என்று 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். போதும். 108வது அவதாரமாக இந்த கலியுக காலத்திலே மகமாயி என்ற ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டும். சக்தி அப்படி மகமாயி என்ற அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்றால் எங்கு பிறக்க வேண்டும் தெரியுமா? சுவாமி, அந்த நாட்டாமல் இல்லையிலே கோட்டைகளை சென்றவரை ஆண்டவர் கோட்டை விடுவாடு கூட இருக்கும் வயது 60. அவருடைய மனைவி கோட்டை கருப்பாயிற்கு வயது 58. இதுவரை காலங்களாக இருவரைக்கு ஒத்துழைக்க செல்லவே இல்லை என்று அரிதினமும் நம்மை பூஜித்த வண்ணமாக உள்ளார்கள். அவர்களுடைய கோட்டை விடுவாடுக்கும் கோட்டை கருப்பாயிக்கும் தாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண்மக்களாக இருக்க வேண்டும். 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 எல்லைக்கோட்டில் எங்கெங்கு அமர வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் சுவாமி. அந்த நாட்டாமலை எல்லையை புதிகொண்டு மக்களது மேலிலே பெரிய பெயர் அபகாக்கக்கூடிய நாட்டாமலை முத்தவாரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக இங்கு பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையை புதிகொண்டு மக்களது மேலிகளில் வடவாரியமை வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவப்பூர் முத்தவாரியனை பெயர் பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் புதிகொண்டு மக்களது வேலைகளிலே கொத்தமல்லி எனும் அப்பை பார்க்கக்கூடிய அந்த கொன்னையூர் முத்தமாரியனை திருவிட்டு வாழ வேண்டும். சக்தி நான்காவது பிறப்பாக இந்த இருதலைப்பட்ட எல்லையில் புதிகொண்டு மக்களது வேலைகளிலே வாழ வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வகித்தூர் எல்லையில் புதிகொண்டு மக்களது வகித்து குழம்பை பார்க்கக்கூடிய அந்த வகித்தூர் மொத்தம் 6 பெயர் வைத்து வாழ வேண்டும். சக்தி ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையில் புதிகொண்டு மக்களது கண்ணு வெளிகளை அப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணபுரத்து கருமாறு பெயர் வைத்து வாழ வேண்டும். 6 பேற்றுக்கு விளைவுகளாக 7வது கன்னியாக எங்கு பிறக்க வேண்டும். இந்த 6 பேற்றுக்கு விளைவுகளாக 7வது கன்னியாக கொள்ளிட வார்த்தைகளிலே சமயபுரத்து வேட்டிலே சௌரா சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் சொல்லக்கூடிய மக்கள் வேலைகளை சங்கப்படமாக்கக்கூடிய சமயபுரத்து மொத்தம் 6 சுவாமி. சக்தி இருந்தாலும் இந்த உலகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நான் அந்த மயூசாசுர அரக்கனை எப்படி வதம் செய்துவிட்டு வர முடியும் சுவாமி? ஆகையால் தாங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களுக்கு உயிர் உண்டாக்கி தாருங்கள் சுவாமி. அப்படி உயிர் உண்டாக்கி தந்தால்தான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்துவிட்டு அவரது பாதாள வந்தடைய முடியும் சுவாமி. சக்தி உன்னுடைய சந்தேகம் இந்த உலக மக்களிடத்தில் எழுதியிருக்கின்றதா, தெய்வ பற்றி இருக்கின்றதா இல்லையா என்பதை உன்னுடைய சந்தேகத்தை எப்பொழுதே நான் பூர்த்தி செய்து காட்டுகின்ற. சக்தி அப்படியாகட்டுமே. மனித சட்டங்களை ஆணையப்படி தூக்கு கூட எந்திரிக்கமா சாமி இருக்கக்கூடிய நேரம் சின்ன பொண்ணு கொடுக்க கூடாது. ஏன்னா மற்ற நாடகம் மட்டும் கிடையாது. இந்த நாடகம் மகமாகிய நாடகம் ஏன் ஒரு வரலாறு நாடகம். இந்த நாடகம் இந்த நாடகத்தை கண்விழித்து பார்த்தாலே உண்மாது கும்பாபிஷேக பார்த்தருடைய சிறப்பு தனக்கு கிடைக்கும். அதனால யாரு படுத்திருந்தாலும் மக்க பக்கத்தில் உட்கார்ந்து எழுதி கொடுங்க. தலையில முக்காடு போட்டு கொஞ்ச நேரம் எடுத்துருக்கலாம். எல்லாருமே கைதி உற்சாகம் தலையில முக்காடு போடாதீங்க. பெண்கள் அனைவரும் கூடாது, ஆண்கள் அனைவரும் சேருங்க. இந்த கழகத்தை தொட்டால் கிரகம் ஐதீகம் இருக்கின்றது. எல்லாருமே மனிதனுக்கு மனிதர் வைக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது. இந்த தெய்வத்துக்கு கைது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கைதி உற்சாகப்படுத்துங்க. ஆத்தாளுக்கு கொடுத்து அந்த குழந்தை சத்தமும் கும்மி சத்தம் பண்ண எல்லாரும் கைதட்டுங்க. கைதட்டுங்க, வைக்கப்படாது. எதுக்கெல்லாம் வைக்கப்படாது? கைதட்டுங்க. இளைஞர்களை கீழே பாரு, தப்பியல கீழே பாரு, கீழே பாரு. 7 கரகத்தை தொட்டால் கிரகங்கள் லிங்கம் என்ற ஐதீகம் இருக்கின்றது. எல்லாருமே கைது இளைஞர்கள்லாம் பண்ணுங்க. முகமாகி தாகி ஆகிய கண்ணுடையாரி சிவப்பழ வேலைக்காரி வேப்பிலைக்கு சொந்தக்காரி. இது உங்கால மொத்தமாறு சமயபுரத்து மொத்தமாறு இந்த 7 மொத்தமாறு அம்மனம் நம்ம ஒரு எல்லையை கொண்டு யாராலுமே எல்லா காட்சி இருந்திருக்கிறார் என்பது இன்னொரு அழைப்பை தெரிந்து விட வேண்டும். தாகி அழைக்கிற சத்தத்துக்கு அருளாடி வர வேண்டும், கூப்பிட சத்தத்துக்கு ஓடோடி வர வேண்டும். தாகி வா கைதட்டுங்க, கைதட்டு அப்படியே வரவு தாயே மகமாயி ஆண்களுக்கு ஆதிபராசக்தியே நீ ஆடிவர அருகுருக்கு மன்னையே
தயவு செய்து எல்லாரும் பெண்களை வெக்கப்படாம குடும்ப சத்தம் போடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் கிராம பகுதியை பிறந்தவங்க. ஆத்தாளுக்கு உயர்வது குடும்ப சத்தமும் கொம்பை சத்தமும் என்பார்கள். அந்த தாய்களுக்காக நான் வெக்கப்படாம குடும்ப சத்தம் போடுங்க. தெரியாதவங்க கைதட்டி யாரும் ஒரு பொறுத்துங்க. அதனால சாமியை கேள்விகள் பண்ண வேண்டாம். ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிற சாமி விட திரும்பி திரும்பி பார்க்காதீங்க. நம்ம மேல ஆத்தா வரணும், ஆத்தா மகமாகி முடியிருந்து நம்ம குடும்பத்தை காப்பன்னு நினைச்சிருங்க. கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தை வீடு மேல கூட சாமி வரலாம். விளையாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. துள்ளி குதிச்சு ஓடிடும் ஆத்த மகமாகி பார்க்கலாம். கையாச்சு தட்டுங்க. உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கைதட்டுமா நாங்கள் உட்பட மாட்ட மனுஷங்க தட்டுங்க பயப்படாம. விடுமா விடுமா விடுமா. அடையாளம் இருக்கு. 7 கரம் இருக்குது. எடுத்தாடுவா அத்த மகமாய் தான் வந்திருக்கிறோம். வரகத்தை எடுத்தாடுவா மக்களா. கரகத்தை வந்தாடி
காத்திருக்கிறதாகி அடுத்த சாமி வந்து கிரகத்தை எடுக்கிறோம் கிடையாது. நம்ம மேல சாமி நினைச்சோம்னா குலதெய்வம் நம்ம மேலே சாமி வரும். எல்லாருமே மனுஷன் மனசை வெட்டப்படக்கூடாது. எல்லாருமே கைது உற்சாகப்படுது. சாமி நம்ம மேலே வரணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை தீரணும்னு நினைச்சோம்னா நம்ம மேலேயே சாமி வரும். எல்லாருமே கைது உற்சாகப்படுது. கைதுங்க ஆத்தாளுக்கு அந்த குழந்தைக்கு மங்கள ஆத்தா அங்க இருக்கா. கைது கைது வாழக்கூடிய பரம்பரை நீ இருக்கிறது உண்மைகின்றார். இந்த நிலத்திலே பிறந்த குழந்தைகள் கண்ணவரத்தாலும் சமயவரத்தாலும் இரட்டை பிறந்த அத்தாளுங்க இந்த குழந்தைகள் மேல பிரிகத்தோட விளையாடக்கூடிய வந்த முத்தமாறு சிறப்புடைய வேலைக்காரி ஆத்தா இந்த ஒரு மந்தையை யாராலும் உதவி கொண்டு காத்திருக்கிறாங்க. ஊழிய மக்களா இந்த இரண்டு கழகத்திற்கு பிறந்த குழந்தைகள் யார் காட்டி கொடுக்க வேண்டிய தாயே யாருடைய கழக நடத்தினாலும் கண்ண கொடுக்கிறவங்க சமய கொடுக்கிறவங்க காத்திருக்க சாமி பாப்போம் தெய்வமே அழைக்கட்டமா சாமி அழைக்கட்டமா சாமி நாங்கள திண்ணீர் கொடுத்து வாங்க வரைக்கும் ஒரு கலையில தான் இருக்கணும். அந்த கலையை கீழே விடுக்க கூடாது. கீழே விட்டாத அப்படியே சாலை போட்டு கட்டி எடுக்கும் காலத்துக்கும் பெண்களுக்கு சாலை வந்து மாறா போட்டு கட்டி விடுங்க. அப்படியே சிரிக்காதீங்கம்மா. நீங்க என்ன அக்கல் புண்ணிய சிரிக்கிற மாதிரி இருக்கு. சிரிக்காதீங்க. நாடகம் பிறந்த வரலாறு நாடகம் இது. ஆத்தாளுக்கு யாரும் கேலி கண்டல் விடக்கூடாது. அவர் பொல்லாத கோபக்காரி இந்த வகவாயி முத்துமாரிகள். அதனால ஆத்தால மனம் முடிவு உண்மை கட்டுங்க, குலவ சத்தம் போடுங்க, ஆரவரப்படுத்துங்க, தவறு கிடையாது. கேலி கண்டல் மட்டும் மட்டும் சிரிச்சாதீங்க. பெண்கள் குலவப்படுத்தியாமா கிராமத்துல குலவப்படுமா பாப்பா குலவப்படு பாப்பா அந்த அம்மாவுக்கு திரும்ப போட்டு எடுத்துங்க. இந்த கரகம் எடுத்த மாட்டாங்க. இவர்கள் கோயிலுக்கு போய் தீபாரத்தை மட்டும் காட்டி அனுப்பிச்சுடுங்க. சின்னது மட்டும் போடுறாங்க. இங்க கரகத்தை இறக்க கூடாது. இங்கே தான் வந்து இறக்குற கரகத்தை தீபாரத்தை மட்டும் கோவில் பூசைகள் கோயிலுக்கு போகும்போது கட்டாயப்படும் கேட்டுக்கிறோம். 7 கரகமும் கோயிலுக்கு போயிட்டு வரணும்.
சன்னதி விட்டு உட்காருமா, சன்னதி விட்டு உட்காருங்க. ஆண்கள் பிடிக்காதானே கோயில் போறோம் எல்லாம் ஒதுங்கிட்டோம் கொஞ்சம் போடுங்க ஒதுங்கிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு கோயிலை சுத்தி வாங்க. சன்னதி கோயில் பூசாரியா என்ன மாரியம்மா மாரியம்மா இது சூழியம்மா மாரியம்மா 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 இது சூழியம்மா மாரியம்மா மாரியம்மா இது அங்கேயே இருக்கீங்களா? கரகத்தை இறக்க திருநீர் மட்டும் போடாதீங்கன்னு தீபாவளி மட்டும் காட்டி கொடுங்க. தாயே மகமாயி அத்த பிறப்பு அழகு நல்ல மலையாளம் அழகு நல்ல மலையாளம் மலையாளம் தாயே பிறப்பதி தாய தந்த நல்ல மலையாளம் தந்த நல்ல மலையாளம் தந்த நல்ல மலையாளம் உனக்கு ஆடு கொடுகிறது என் தாயை உனக்கு ஆபரண வெட்டுகிறேன் தாயை ஆபரண வெட்டுகிறேன் உனக்கு கொடுகிறடி என் தாயை உனக்கு செல்ல நகை வெட்டுகிறேன் செல்ல நகை வெட்டுகிறேன் தாயை சிலுக்க சிலுக்க வராது தாயை சிலுக்கு ஆடி வராது சிலுக்க சிலுக்க வராது நாங்க சொல்லாம கதை கீழே இருக்கக்கூடாது தலையை நான் எந்த கடமை நம்புறது
கரையில கரகத்தை எடுசாமி எடு கரகத்தை நாங்க சொல்லி அழைக்கிறது கரகத்தை கீழே இறங்கணும் கரையில கரகத்தை இந்த கரகத்தை எடுசாமி கரையில வை சாமி கரையில ஏத்து கரகத்தை வா சாமி அத்தா ஏன்னா 7 வத்து மாறி போது 7 கரகம் ஆடுறீங்க என்னத்த வத்து மாறி எந்த கரகம் ஆடுறீங்க நீங்க யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அடையாளம் சொல்லாம கீழே இருக்கக்கூடாது கரகத்தை அதனால ஒவ்வொரு பேரை சொல்லும் பொழுதுதான் அந்த கரகத்திற்கு யார் உபயோகப்படும் அந்த உரிய மட்டும் தான் கரகத்தை கொண்டு இருக்கணும் அப்படி இந்த இடத்துல 7 கரகத்தினுடைய சொந்த கரகம் யாரும் பக்கத்தை உட்கார்ந்தாலும் இருந்துச்சு பின்னாடி எவ்வளவுமா பின்னாடி திருச்சு வாங்க பெண்கள் மட்டும் படிக்க ஆண்கள் யாரும் படிக்க வேண்டாம் கை செஞ்சு யாரும் விடாதீங்க பின்னாடி வாங்க பெண்கள் வாங்கம்மா அப்படியே ஆண்கள் யாரும் படிக்க வேண்டாம் பெண்கள் படிக்கவாங்க இந்த கரகத்தாடுற பெண்கள் சொந்த கடை வாங்கம்மா யாரா இருந்தாலும் சரி வாங்கம்மா பக்கத்துல வந்து நின்றுங்க கரகம் முன்னாடி வரும்பொழுது வந்து பிடிங்க அங்கேயும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க முதல் கிரகம் நாத்தாமலை நாத்தாமலை மொத்தமாரி ஒரு மொத்தம் எழுத போகுது கிரகத்தில் முதல் கிரகம் நாத்தாமலையில் அவர்கள் கிரகம் இது அந்த கிரகம் யாரும் அந்த ஆள் இருந்து பார்க்கலாம் நாத்தாமலைகள் ஆண்கள் யாரும் உன்னுடைய முதல் கிரகமாகப்பட்டது செய்யப்பட்டது தாயே இரண்டாவது கிரகம் திருவப்பூரிலே முத்துமாரி உன்னுடைய கிரகம் யார் என்று 6 கிரகத்தை திருவப்பூரா கிரகம் ஆமாக்கா தண்ணி யாரும் கொடுக்க வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் ஆட்டம் வந்து பிடிங்க தண்ணி துள்ளி உதிச்சு முடியாத முன்னாடி ஆமாக்கா 3வது கிரகம் கொன்னையூரா கிரகம் கொத்தமொழியை பார்க்கக்கூடியவர் முடியாத கோபக்காரி இந்த முத்துமாரி ஒரே மக்களா முடியாத கோபக்காரி தண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படி யாரும் கொடுக்க வேண்டாம் ஆகி 3 கிரகம் அறிக்கப்பட்டது 4வது கிரகம் இந்த இருதலைப்பட்டி முத்துமாரி அம்மனுடைய கிரகம் யார் இதுல இருதலைப்பட்டியா உடைய மக்களா தாயே அம்மா இருதலைப்பட்டி இல்லையே அப்படி இருக்கிற சாமி பெண்கள் கை தட்டுக்கமா என்ன பெண்கள் தண்ணி இப்ப கொடுக்க வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்
ஆகிய 4 கிரகம் நிறைவேற்றது. 5வது கிரகம் வயிற்று முத்துமாரியவருடைய கிரகம். வயிற்று மலைகள் வயிற்று கிளம்பமாக்கக்கூடியவர். வயிற்று மாமலுக்கு இருக்குமே இந்த முடிவுகளுக்காகத்தான் அப்பேற்பட்ட தாயினுடைய கிரகம் இந்த 3 கிரகத்தில் மீது முடியமாக்கலாம். வயிற்று அப்பாவாரே அப்பாவாரே கிரகம் 7வது கிரகம் இரட்டை விரதாக்காரங்கள். அதனாலதான் அந்த கண்ணபுரமும் சமயபுரமும் அக்கா பக்கத்துல இருக்கிற விளையாட்டு பிள்ளைக்காரி நீங்க தாயே விளையாட வத்தினே சாஞ்சா சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம். இந்த 6 வட்டம் விளைவுகள் குளிர வாட்ட வருகை சிறப்புணர வேலைக்காரை உன்னை காண்பதற்காக போராட ஒரு பக்தர்கள் காப்பு கட்டு விருந்த பாத யாத்திரையாக உன்னை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இதற்காக தாயே என்னுடைய ஒளியை பிள்ளை சிறையை காத்து கருப்பு எவ்வளவு எதுவாக இருந்தாலும் அவருடைய சந்ததியை நான் தெரிவித்த நாளை ஒப்புக்கொண்டு அதில் அடிக்கல் குடியை காக்க வேண்டும் என்று தேடி வருகிறார்கள். குணங்களை அந்த குடும்பத்திற்கு பணியிருக்கக்கூடிய ஆயிரக்கருடைய சமயவரத்தை மொத்தமாறு சங்கமர் வேலைக்காரி தாயே உனக்காக உன் அழைக்கின்றேன் தாயே. ஹலோ ஹலோ சத்தியமய சுமந்த உனக்கெல்லாம் வாக்குறே